கனேடிய தொழிலாளர்களுக்கு கனடா தொழிலாளர் நலத்திட்டத்திலிருந்து அதிக ஊதியங்கள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி இந்த மாதம் 11ஆம் தேதி முதல் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டம் குறைந்த வருமானம் கொண்ட தொழிலாளர்கள் மற்றும் குடும்பங்களுக்கு கூடுதல் நிதியுதவியை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் தனியாக வாழ்பவர்கள் $1633 வரையிலும், குடும்பங்கள் $2813 வரையிலுமான நிதியுதவியை பெறுவார்கள் என்று கூறப்படுகின்றது. அத்தோடு அவர்கள் ஊனமுற்றோர் துணைத் தொகைக்கு தகுதி பெற்றால் கூடுதலாக $843 பெறலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த கொடுப்பனவுக்கு தகுதி பெற ஆண்டு முழுவதும் கனடாவில் வசிக்க வேண்டும் என்பதோடு 19 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவராகவும் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெரும் தொகை வருமானத்தை பொறுத்தது என்பதோடு அதிகமாக சம்பாதித்தால் கொடுப்பனவுகள் நிறுத்தப்படும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் ஏற்கனவே பணம் பெற்றிருந்தால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டியதில்லை எனவும், வரிகளை சரியான நேரத்தில் தாக்கல் செய்து சரியான படிவங்களை நிரப்ப வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜூலை 11, அக்டோபர் 10 மற்றும் ஜனவரி 9 என வருடத்தில் கொடுப்பனவுகள் 3 பகுதிகளாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடுப்பனவு கிடைக்கவில்லை என்றால் தகுதி பெறுகின்றீர்களா என்பதை சரிபார்த்து கொடுப்பனவு தேதிக்கு பிறகு சுமார் 10 வணிக நாட்கள் காத்திருக்க வேண்டும் எனவும், இந்த பிரச்சினை தொடர்ந்தால் உதவிக்கு கனடா வருவாய் நிறுவனத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.